கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆராதனை நாயகன், ஆராதனை வேந்தன், என் ஆயுள் முடியும் வரை உமையே நான் தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும் வரை உமையே நான் தொழுதிடுவேன் என்று சொல்லி ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, அல்லேலூயா. ஆராதனை வேந்தனும் நீரே. ஒப்பு கொடுப்போமா? 1000 பேர்களில் சிறந்தோம் ஆண்டவர் இயேசு நீர் மாத்திரம். விடுவெள்ளியே, எந்தன் பிரியம் நீரே, என்றென்று உம்மை நான் தொழுதிடுவேன். 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. விடிவெள்ளியே, எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை ஆராதனை என் அப்பாவுக்கு, ஆராதனை 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 என் அப்பாவுக்கு, ஆராதனை. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அப்பா, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் அறிந்தே அழைக்கிறார். அழைத்தவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். என்னை பெயர் சொல்லி அழைத்தீரேப்பா. இந்த காலை பொழுதிற்காய் நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவே மக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரனே, சகோதரி, என் தேவச்சனமே, இந்த நாளிலும் இறை இரக்கத்தின் செய்திக்காக காத்திருக்கின்றார் அருமை தேவ பிள்ளைகளே. இன்று ஆவியானவர் நமக்கு கொள்ளுகிறார். தெரியுமா? நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபிப்பதே. நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஜெபிப்பதே. ஜெபம், ஜெபம், ஜெபம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போமா? எரேமியா தீர்க்கதரிசி 33:3. ஆமென், ஆமென். என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைப்பொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். ஆமென். ஒரு முறை கூட இருவரும் சேர்ந்து, என்னிடம் மன்றாடு, என்னிடம் மன்றாடு,
உனக்கு நான் செவி சாய்ப்பேன். உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். உனக்கு நான் விளக்கி கூறுவேன். ஆமென். 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 அப்போ நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபம். என்னிடம் மன்றாடு, என்னிடம் மன்றாடு. என்கிட்ட கேளுப்பா, என்கிட்ட கேளுமா, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், நான் உனக்கு செவிசாய், நான் உனக்கு பதிலளிப்பேன். உனக்கு தெரியாத எட்டாத காரியங்களை நான் உனக்கு சொல்லித் தருவேன். என்கிட்ட கேளு. என்ன அழகா சொல்றார். இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபம். என் அன்பு குழந்தாய், என் விருப்பப்படி நான் உன்னை நடத்த நீ விட்டு கொடுக்க வேண்டிய அருளுக்காக ஜெபி. ஜெபத்திலே முதலாவது சிந்தனை என் விருப்பப்படி நான் உன்னை நடத்த நீ விட்டு கொடுக்க வேண்டிய அருளுக்காக ஜெபி. அவருடைய விருப்பப்படி அவர் நம்மை நடத்த விட்டு கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அருளுக்காக ஜெபிக்கணும். அவர் ஆண்டவரே நீர் பேசும். அதனால தான் இறை வார்த்தையின் வழியாக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இறை வார்த்தை கோட்டிட்டு திருப்பாடல்களோடும் புகழ் பாக்களோடும் ஆவிக்குரிய பாடல்களோடும் ஜெபிக்கணும். ஜெபி 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 என்ற சபத்தில் கேட்கணும். ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோன்னு சொல்லி வேதனையோடு வந்திருக்கிறாயா, கவலைகளோடு வந்திருக்கிறாயா, பாரத்தோடு நிற்கிறாயா? என் மகனே, என் மகளே, என் சகோதரனே, சகோதரி, என் விருப்பப்படி நான் உன்னை நடத்த நீ விட்டு கொடுக்க வேண்டிய அருளுக்காக. அருள் என்று சொன்னால் கடவுள் நமக்கு தருகின்ற தகுதியில்லாத தானம். என் கிருபை உனக்கு போதும், உன் வலுவின்மையில் தான் என் வல்லமை வெளிப்படும். என் சிறிய ஆன்மாவே, என் சிறிய ஆன்மாவே, அதன் வழி நீ நிறைய காரியங்களை செயல்படுத்த முடியும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபிப்பதே, எனக்கு பதில் கொடுப்பதும் தான். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபிப்பதும் எனக்கு பதில் கொடுப்பதும் தான். என் அன்பு குழந்தையே, எனது இரக்கத்தின் செய்தியை ஒவ்வொருவருக்கும் கொண்டு செல்லும் எனது சிறிய கருவி நீதான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபிப்பதே, எனக்கு பதில் கொடுப்பதும், என் இரக்கத்தின் செய்தியை ஒவ்வொருவருக்கும் கொண்டு செல்லும் எனது சிறிய கருவி நீதான். இதனால் என் மகன் மனிதர்கள் நடுவில் வாழ முடியும். ஜெபி. எனது செய்திகளை பெற்றுக்கொள்ள அஞ்சாதே. இன்னும் கூட எனது செய்திகள் வழியாக செய்ய வேண்டியவை நிறைய உண்டு. அதுபோலவே நீயும் மிகவும் அச்சம் கொண்டவளாயிருந்தாலும் இந்த இருண்ட உலகில் எனது ஒளியால் ஈர்க்கப்படுகிறாய். உனது பயத்தோடு ஒப்பிடும்போது எனது ஒளி மிக மெல்லியதாய் தோன்றலாம். எனவே இது எப்படி நிலைக்க முடியும் என்று எண்ணாதே. என் அன்பு குழந்தாய், மிக மகிழ்ச்சியோடு என் கரம் உனக்கு வழிகாட்டுகிறது. என் அன்பு குழந்தாய், எளிமையுடன் எனக்கு உன் இதயத்தை திறந்து கொடு. ஜெபி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் என்று நம்மிடத்தில் விரும்புவது என்ன? அவருடைய என் சித்தம் அல்ல, உன் சித்தத்தின்படியே ஆகட்டும் ஆண்டவர் என்று சொல்லி. என் விருப்பப்படி அல்ல, உன் சித்தத்தின்படியே ஆகட்டும். இயேசு ஜெபித்தார். பாடுகள் வருவதற்கு முன்பதாக, ஆண்டவரே, இந்த கசப்பான பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், என் சித்தம் அல்ல உன் சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபிப்பதே.
அதன் வழியாக நீ நிறைய காரியங்களை செயல்படுத்த முடியும். அவருக்கு பதில் கொடுப்பதும் அவருடைய இரக்கத்தின் செய்தியை மற்றவருக்கு கொண்டு செல்லும் ஒரு சிறிய கருவியாக இருக்கிறோம். நீங்களும் நானும் இந்த இறையிறக்கத்தின் செய்தியை மற்றவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். மற்றவர்களை எடுத்து சொல்லவோ முடியாத காரணத்தால் இப்பொழுது யூடியூபர் வழியாக மிக அழகாக ஆண்டவர் செயல்படுத்துகிறார். அதை எடுத்து அப்படியே பகிர்ந்து கொடுங்க. நான் பெற்றுக்கொண்டதை என் அயலானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் பெற்றுக்கொண்ட சுகம், நான் பெற்றுக்கொண்ட இன்பங்கள், ஆசீர்வாதங்கள் மற்றவர்களுக்கும் பகிர வேண்டும் என்று ஆவியானவர் என்று நமக்கு கற்றுத்தருகிறார். அன்பார்ந்த ஜெப ஜனமே, இதனால் என் மகன் மனிதர்கள் நடுவில் வாழ முடியும். மனிதர்கள் நடுவில் என்று சொன்னால் எல்லா மக்கள் மத்தியிலும், இந்த இறை பிரசன்னத்தில் கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமல்ல, அனைத்துலக மக்களுக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் தூய ஆவியானவர் என்ற நம்மிடத்தில் கேட்கிறது. எனது செய்திகளை பெற்றுக்கொள்ள அஞ்சாதே, பயப்படாதே, வெட்கப்படாதே, கலங்காதே. நான் உன்னோடு இருக்கிறேன். இன்னும் கூட என் செய்திகள் வழியாக நீ செய்ய வேண்டியவை நிறைய உண்டு. கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பளவு போதாது, கழுத்தளவு போதாது. மூழ்கணும். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே. ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையான்னு சொல்லி நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபிப்பதே. இதை கேட்கப் போகின்ற, யூடியூப் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நிறைவாய் தேவன் தாமே ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.